வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, நீங்கள் இப்போ நைட்டு தூங்க போறீங்க. நைட்டு தூங்க போகும் பொழுது உங்களுடைய வங்கி கணக்கை எடுத்து பார்க்குறீங்க. வங்கி கணக்கை எடுத்து பார்த்த உடனே வெறும் 0 தான் இருக்குது. ரொம்ப சோகமாக என்னடா எப்படி அப்படின்ற மாதிரி திரும்பவும் அதை வச்சுட்டு படுத்துடுறீங்க. காலையில் எழுந்து பார்க்கும்போது 86,400 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆயிருக்குது. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம அடுத்த கட்டம் இது வேற யார் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்க, அதெல்லாம் அடுத்த கட்டம் நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ 86,400 ரூபாய் கிரெடிட் ஆகிட்டு இருக்குன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுல இருந்து ஒரு 60 ரூபா மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு டெபிட் ஆயிடுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 60 ரூபாய் எவன் எடுத்தது, எப்படி எடுத்தது அப்படின்னு புலன் விசாரணை ஏதாவது பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நம்ம அந்த 60 ரூபா அப்போ எவனோ ஒருத்தர் எடுத்துட்டு போ, நமக்கு 86,400 ரூபா வந்துச்சு, அதுல இருந்து 60 ரூபா போயிடுச்சு, பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்வோமா, அடுத்த கட்ட வேலைக்கு போயிடுவோம். ஸோ இதுதானே நிதர்சனம், இதுதானே உண்மை. நிறைய பேரை கேட்டால் எல்லாருமே இதுதான் சொல்லுவாங்க. ஆமா, நான் அந்த 60 ரூபா எடுத்தவனை கண்டுக்க மாட்டேன், நான் எனக்கு மீதம் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாங்க நிறைய பேர். உங்களுடைய மனசுக்குள்ளேயே அதுதானே வரும். ப்ராக்டிக்கலா நம்ம கேட்டா இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா அதெல்லாம் பண்றது இல்லை. நீங்களும் சரி நானும் சரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா அந்த 60 ரூபாய்க்கு ரொம்ப நேரம் சண்டை போடுறோம். அந்த 60 ரூபாய்க்கு நம்ம ரொம்ப நேரம் ஃபைட் பண்றோம். உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமாங்க, இந்த இயற்கை 86,400 நொடிகளை நமக்கு கொடுத்துருக்குது. அதை நம்ம கரெக்டா நம்ம வந்துட்டு பண்ணிக்கிறோமா, ஃபாலோ பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம அந்த 60 நொடி எவனாவது ஒருத்தன் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த ட்விஸ்ட் பண்ணி விட்டு போயிடுறான். அது கடன்காரனா இருக்கட்டும், இல்ல கடன் வாங்கினவன் கொடுத்தவன், இல்ல சொந்தக்காரன் பந்தக்காரன் மனைவி, இல்ல யாராவது ஒரு மூணாவது மனுஷன். ஸோ ட்விஸ்ட் பண்ணி விட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அந்த 60 ரூபாய்க்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதாவது அந்த 60 நொடிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம். அந்த 60 நொடியில நீங்க சண்டை போடுற விஷயத்துக்கு உங்களுடைய பிரைன் ரெக்கவரி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் தெரியுங்களா ஆகும்? கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்குமா. நம்மளுடைய பிரெயின் ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு ஒரு விஷயத்துல இருந்து, அதுவும் கோவப்பட்டுருச்சு அப்படின்னா அது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல டைம் அப்படின்றது எடுத்துக்குமா. மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து அந்த மூளை வந்து சரியா அடப்போடா அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா யோசிக்கிறதுக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எவனோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டான், இல்ல எவனோ ஒருத்தர் திட்டான், இல்ல கடங்காரன் எவனோ ஒருத்தர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுறோம். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிடுது. இதை பத்தி தான் நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அடுத்தவன் என்ன சொல்லுவான், ஏது சொல்லுவான் நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதை நீங்க எப்படி இப்ப நீங்க ஏதாவது ஒரு காரணத்துல நீங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டீங்க. அந்த ஸ்ட்ரகிள் ஆனதுலேருந்து ரெக்கவரி பண்ணி வர்றதுக்கு நீங்க யோசிக்கணும்னா அதுக்கு உங்களுடைய பிரெயினை நீங்க ஸ்ட்ரைட்டா ஃபோக்கஸா வச்சுக்கணும். அதனாலதான் நான் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சதே. ஏன்னா நான் காசுக்காக எந்த வீடியோ போட்டாலும் எனக்கு வருமானம் அப்படின்றது வரும், அது வேற விஷயம். ஆனா நான் போட ஆரம்பிச்சது என்னன்னா, நான் ஒரு கட்டத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் இதுல இருந்து வெளியில வந்தேன். அப்போ மக்களும் இதுல இருந்து வெளியில வரணும். டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க. உங்களுக்கு எவன் எதவோ சொல்லிட்டு போறான், என்ன வேணா பண்ணிட்டு போறான். உங்களுடைய எய்ம் என்னன்னா, குதிரைக்கு கடிவாளம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா சைட்ல, அது மாதிரி வந்துட்டு நேரா உங்களுடைய இலக்கை மட்டும் நீங்க பார்த்து போங்க. தயவு செஞ்சு அவன் அதை சொல்றான், இவன் இதை சொல்றான் அப்படின்ற மாதிரி நினைச்சு உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நமக்கு மீதம் 86,400 இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுல ஒரு 60 போச்சுன்னா 86,340 அப்படின்றது இருக்குது நம்ம கையில. அந்த நொடிகளை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுவோம். அந்த நொடிகள்ல நம்ம இருக்கிற வேலைகளை நம்ம செய்வோம். ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன், பகிர்ந்துக்கிட்டேன். இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோலாம் கிடையாது, இது மோட்டிவேஷனல் வீடியோ. முழுக்க மோட்டிவேஷனுக்காக தான் இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.